ஹலோ! அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி தமிழ் நியூ இயர் மக்களே! இந்த வருஷம் சீரும் சிறப்புமாய் செம்மையா அமையணும் அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணிப்போம். அண்ட் உங்க எல்லார் வீட்லேயும் சித்திரை கனி காணுதல் சூப்பரா கும்பிட்ருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் எங்கள் வீட்டில் நாங்கள் இப்படி தான் செட்டப் பண்ணி சாமி கும்பிட்டுட்டோம். அண்ட் நான் வந்து எப்போவுமே ட்ரெஸ் எல்லாம் கூட வச்சு சாமி கும்பிடுவேங்க. ஏன்னா ஆடை ஆபரணம்னு எல்லாமே நம்ம லைஃப்க்கு தேவையில்ல. ஸோ அதனால தான். ஸோ இந்த மாதிரி நம்ம மனசுக்கு பிடிச்ச எல்லாமே வச்சு கும்பிட்றதுல தப்பு ஒன்றும் இல்லைங்க. நல்லது தான் நடக்கும். ஸோ இந்த மாதிரி சூப்பராக போச்சு. அண்ட் நான் வந்து நைட்டே எல்லா செட்டப்பும் முடிச்சுட்டு 12 மணிக்கு விளக்கு பொருத்தி சாமி கும்பிட்டுட்டு தான் தூங்குவேன். ஸோ என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அப்படியே அழகாக ரெடி ஆகி நாங்களும் வந்து கோயிலுக்கு போகலான்னு கிளம்பிட்டோம். ஆக்சுவலி எந்த கோயில் போனாலும் செம்ம கூட்டம் இருக்கும், செம்ம டிராஃபிக் இருக்கும். பட் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இஷ்கான் போயிட்டோம். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். இஷ்கானில் 9 o'clock பஜன் ஒன்று இருக்குது. அதுக்கு போனோன்னா அவ்வளோவா கூட்டம் இருக்காது, பீஸ்ஃபுல்லாக சாமி பார்த்துட்டு வரலாம். ஸோ அந்த கான்செப்டில் தான் நேற்றும் போனோம். ஆனால் கொஞ்சம் க்ரௌட் இருந்தது தான். பட் அது எல்லாமே மூவிங் க்ரௌட் தான், அவ்வளோ பெருசாக இல்லை. ஸோ போனோடனே கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு என்னென்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்துட்டு அப்படியே உள்ளே போனோம். நேற்று தமிழ் நியூ இயர், அதுவுமா அங்கே ஒரு கான்செர்ட் மாதிரிலாம் நடத்தியிருந்தாங்கங்க. சூப்பராக இருந்தது. பீப்புளெலாம் செம்மையாக வைப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆடல் பாடல்னு ஒரே ஜாலியாக இருந்துச்சு. ஆக்சுவலி ஒரு ஃபெஸ்டிவலோட மோட்டோவே என்னென்னா எல்லாரோடையும் சேர்ந்து சிரித்து சந்தோஷமாக இருக்கிறது தான். ஸோ அதை நேற்று அங்கே வந்து அழகாக பார்க்க முடிஞ்சுது. அதை பார்க்குறதுக்கே நமக்கு நிறையா ஹாப்பினஸ் கிடைச்ச மாதிரி இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு எல்லோரும் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே மேலே போயிட்டோம் கோயிலுக்கு. அண்ட் நிறைய பேர் வந்து இஷ்கான் பற்றி என்கிட்டயே ஒரு கமெண்ட் சொல்லியிருக்காங்க. என்னென்னா, அங்கே போனால் சாமி ஃபீலிங்கே கிடைக்காது, பொம்மை மாதிரி ஃபீல் வரும்னு. நம்புகிறவங்களுக்கு உண்மை, நம்பாதவங்களுக்கு பொம்மை, அவ்வளோதாங்க. உங்கள் மனசு எதை சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணாலே போதும். நீங்கள் பெருசாக இப்படியெல்லாம் பண்ணி தான் சாமி கும்பிடணும், இப்படியெல்லாம் வழிபடணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. அட்லாஸ்ட் நம்ம ஹாப்பியாக இருக்கணும், அவ்வளோதான். ஸோ ஆல்வேஸ் பி கிரேட்ஃபுல், அது மட்டும்தான் நான் சொல்லுவேன். ஸோ சூப்பராக போச்சு. பிரசாதம்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்களும் நல்லபடியாக வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ பாய்.